கொடானு கொடி நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த பிரேயரை நான் எப்படி என்ன போனேன் எல்லாமே நீங்க என் கூட இருந்து என்ன வழி நடத்துங்க ஏசப்பா. எனக்கு நான் ஒரு கெட்லைன் வச்சிருக்கேன் ஏசப்பா. ஆனா என் மூலமா நீங்க பேசணும் ஏசப்பா. உம்முடைய பிரசனம் வெளிப்படணும் ஏசப்பா. என்னோடது எதுவுமே வெளிப்பட்டுற கூடாது ஏசப்பா. எல்லாருக்கும் இது இங்க இருக்க எல்லாருக்கும் பிரோஜனம் உள்ளதா இருக்கணும் ஏசப்பா. அதுக்கு நீங்க உதவி செய்யணும் ஏசப்பா. ஏசி நினைஞ்சிருந்தே நல்ல பிதாவே, ஆமே. ப்ரோ ஃபர்ஸ்ட் பைபிள் ரீடிங் ஆரம்பிச்சிடலாமா ப்ரோ? பண்ணுங்க. இன்னைக்கு என்ன பைபிள் ரீடிங் யாராவது சொல்றீங்களா? என்னாகமம் 24. சூப்பர் ப்ரோ. என்னாகமம் 24ல இருந்து இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 2 வசனம் மட்டும் நான் ஸ்டார்ட் பண்றேன். அதுக்கப்புறம் எல்லாருமே கண்டினியூஸா வாசிக்கலாம். ஓகேவா? என்னாகமம் 24:1. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் படியே பாளையம் இறங்கி இருக்கதை பார்த்தான். தேவாவி அவன் மேல் வந்தது. குமாரனாகி பிள்ளையாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, யாக்கோபோ உன் கூடாரங்களுக்கும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களுக்கும் எவ்வளவு அழகானவைகள்! அவைகள் பரவி போகின்ற ஆறுகளைப் போலவும் நதியோரத்திலுள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர்க்கால்களில் இருந்து தண்ணீர் பாயும். அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவர்களுடைய ராஜா ஆகாகை பார்க்கிலும் உயருவான். அவர்கள் ராஜ்யம் மேன்மை அடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்து கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடக்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். அப்பொழுது பாலாக் பீலேயாமின் மேல் கோபம் உண்டாக்கி கையோடே கைத்தட்டி பீலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்தனுப்பினேன். நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். ஆகையால் உன் இடத்துக்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கன பண்ணுவேன் என்றேன். நீ கனமடையாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றான். அப்பொழுது பிலேயாம் பாலாக்கை நோக்கி, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெளியும் பொன்னும் கொடுத்ததாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறது கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது. கர்த்தர் சொல்வதையே சொல்வேன் என்றார். என்று நீர் என்னிடத்திற்கு அனுப்பின ஸ்தானாதிபதிகளிடத்தில் நான் சொல்லவில்லையா? இதோ நான் என் ஜனத்தாரிடத்துக்கு போகிறேன். பிற்காலத்தில் இந்த ஜனங்கள் உங்களுடைய ஜனங்களுக்கு செய்வது இன்னாது என்று உமக்கு தெரிவிப்பேன், வாரும் என்று சொல்லி. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 15 யாராவது வாசிங்க. என்னாகமம் 24:15. அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பேயோரின் குமாரன் பிலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின்
தரிசனத்தை கண்டு தாழ தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமயமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஏதோம் சுதந்திரமாகும். சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அமலேக்கு முந்தி எழுப்பினவன், ஆனாலும் அவன் முடிவில் முற்றிலும் நாசமாவான் என்றான். அன்றியும் அவன் கேனியனை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, உன் வாசஸ்தலம் அர்ணிப்பானது, உன் கூட்டை கன்மலையில் கட்டினாய், ஆகிலும் கேனியன் அழிந்து போவான், அசூர் உன்னை சிறைப்பிடித்துக் கொண்டு போக எத்தனை நாள் செல்லும் என்றான். பின்னும் அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, ஐயோ, தேவன் இது செய்யும் போது யார் பிழைப்பான்? சித்தீமின் கரைத்துறையிலிருந்து கப்பல்கள் வந்து அசூரை சிறுமைப்படுத்தி ஏபேரையும் வருத்தப்படுத்தும், அவனும் முற்றிலும் அழிந்து போவான் என்றான். பின்பு பிலேயாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்திற்கு திரும்பினான். பாலாகும் தன் வழியே போனான். ஆமேன். ஆமீன். நம்ம வந்து எல்லாருமே கேம்ஸ்குள்ள போயிடலாம். ஓகேவா? என்ன கேம்னா, நான் வந்து ஒரு ஓகே எல்லாம் தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் எனர்ஜியா இருக்கீங்க? என்ன கேம்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பைபிள்ல வந்து ஒரு வேர்ட் சொல்வேன். அது வந்து என்ன வேர்ட்னாலும் இருக்கலாம். அந்த வேர்டு வந்து அதிகாரம் எங்க இருக்கு, அதோட வசனத்தை மட்டும் நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் ஆர்வமா இருக்கீங்க? அவங்கெல்லாம் தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா கடுகு. கடுகுன்னு ஒரு வசனம் எதுனாலும் இருக்கலாம். நீங்க நான் வந்து ஒரு இது அதிகாரம் அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஆப்ஷன் கேட்டீங்கன்னா நான் அதிகாரம் கூட ஆப்ஷன் சொல்லிடுவேன். அதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க எந்த வேர்டுனாலும் அந்த கடுகுன்னு வேர்டு மட்டும் அந்த வசனத்துல வர மாதிரி இருக்கும். யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட். எல்லாருக்கும் புரியுது அவங்க சொல்றது எல்லாமே? பிரதர் புரியல பிரதர், அகைன் சொல்லுங்க. சரி, ஓகே, நான் எகைன் வந்து ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப கர்த்தர், இப்ப அவங்க சொல்ல போற ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா கர்த்தர். இந்த கர்த்தர்ன்றதுல இருந்து நீங்க பைபிள்ல ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டோ நியூ டெஸ்ட்மெண்ட்டோ எங்க இருந்து வேணாலும் அந்த வசனத்தை நீங்க சொல்லலாம். கர்த்தர்ன்றது எக்ஸாம்பிளுக்கு இந்த கர்த்தர்ன்னு அவங்க சொல்லும் போது, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற நான் தாழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 23 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த எந்த அதிகாரம் எத்தனாவது வசனம் அப்படின்றத நீங்க ப்ரூஃபோட சொல்லணும். ஸோ இதுதான் கேம். இப்ப கடுகுன்னு சொல்லியிருக்காங்க. கடுகுன்றதுல இருக்குது, உங்களுக்கு பைபிள் வர்சஸ் இருக்கு, ஓல்டு டெஸ்ட்மெண்ட்லயே நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து நீங்க சொல்லலாம். அவங்களுக்கு இது தெரியல அப்படின்னா அவங்க அதிகாரத்தையும் கூட சொல்லிடுவாங்க. அதுல இருந்து நீங்க சொல்லலாம். பைபிளை நீங்க பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. பைபிளை பார்த்து கூட நீங்க சொல்லலாம். மார்க் 4:31. வாசிங்க மேம், வாசிங்க. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது. ஓகே, சூப்பர் சிஸ்டர். நெக்ஸ்ட் இது சொல்றேன். உப்பு. உப்பு எங்கெல்லாம் இருக்கு பைபிள்ல? யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் ரெடியா இருந்துக்குங்க. எல்லாமே அடுத்த மளிகை ஜாமான் தான் வரப்போகுது. ஸோ எல்லாருமே ரெடியா இருந்துக்குங்க. மத்தேயு 5:13. சூப்பர் சிஸ்டர். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். சூப்பர் சிஸ்டர். அடுத்து கொத்தமல்லி. கொத்தமல்லி என்பது இந்த தனியா தூள். அது இந்த மல்லி இலை கிடையாது, தனியா தூள் சொல்லுவாங்கல்ல, அந்த கொத்தமல்லி. அதிகாரம் கூட கேளுங்க, சொல்லுறேன். அதுக்கப்புறம் என்னாகமம் 11:7. சூப்பர் சிஸ்டர். மன்னா கொத்தமல்லி விதையை போன்றும் பார்வைக்கு வெளி. சிஸ்டர் அதேதான், ரைட் சிஸ்டர்.
அடுத்து கண்ணாடி. இன்னொரு தடவை சொல்லுங்க, புரியல. கண்ணாடி கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி, கண்ணாடின்னு இருக்கும். ஒன்னு கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல இருக்கு. ஆமா 13 தான். இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை போல எனக்கு சரியா ஞாபகம் இல்ல சிஸ்டர். அதான் 1 கொரிந்தியர் 13 கடைசி வசனம் 12. சூப்பர் சிஸ்டர், சூப்பர் சூப்பர். அந்த வசனத்தை வாசிங்க, அப்பதான் மத்தவங்களுக்கும் தெரியும். ஏசாயால இருக்குது. ஏசாயா எத்தனை ப்ரோ? 3ஆம் அதிகாரத்துல இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3-4. 3ஆம் அதிகாரம். ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் இது சொல்லவா ப்ரோ? சிஸ்டர் ஏசாயா கரெக்ட் வாசிங்க. நெக்ஸ்ட் சொல்லுங்க. நெக்ஸ்ட் சொல்லிரவா? நெக்ஸ்ட் வந்து அப்பம். அப்பம் நிறைய இடத்துல நம்ம பைபிள்ல இருக்கு. மார்க்கு, லூக்கா, மத்தேயு. இல்ல நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் நீங்க அதிகாரம் இதை மட்டும் சொல்றீங்க, வசனத்தை யாருமே சொல்ல மாட்டாங்க. வசனத்தை சொல்லுங்கள். எல்லாருமே அதிகாரத்தை தான் சொல்றீங்க. இதுவரையும் சொன்னதுல யாருமே வசனத்தையே சொல்லல. ஜீவ அப்பம் நானே. அதிகாரத்தை மட்டும் என்ன கேட்காதீங்க. யோவான் 6:48 வாசிங்க சிஸ்டர், அந்த வசனத்தை வாசிங்க. ஜீவ அப்பம் நானே. ஓகே சிஸ்டர், சூப்பர். அடுத்து எழுதுகோள். இது யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். யாரு வேணாலும் சொல்லலாம். இப்ப ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த கேம் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஒவ்வொரு வார்த்தையா சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் பைபிள்ல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அதிகாரத்தோட நீங்க சொல்லணும். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுதுகோள்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கடுகுன்னு சொல்லியிருந்தாங்க. கடுகு விதை அளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பைபிள் எடுத்து சொல்லியிருந்தாங்க வித் அதிகாரத்தோட. இப்ப எழுதுகோள். ஓகே, ட்ரை பண்ணுங்க. ரிச்சர்ட் பிரதர், ஹரி கணேசன் பிரதர். எழுதுகோளுக்கு வேணா அதிகாரம் சொல்றேன் ப்ரோ, கண்டுபிடிக்கிறீங்களா? எழுதுகோள்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அது பேனாவை தான் தமிழ்ல எழுதுகோள்னு சொல்லுவாங்க, தூய தமிழ்ல. ஓகே. மைக்கேல் பிரதர், பைபிள்ல பேனான்னு இருக்காதுன்னு நினைக்கிறேன் பிரதர். நியாயாதிபதிகள்ல இருக்கு ப்ரோ. இங்கிலீஷ்ல பென்னு இருக்கா? இருக்கலாம். எழுதுகோள் இல்ல, எழுத்தாணின்னு இருக்கு. எழுதுகிறவனுடைய எழுத்தாணின்னு இருக்கு. சங்கீதம் 45:1. ஆனா பைபிள்ல இன்னொரு இடத்துல எழுதுகோள்னே இருக்கும். ஓகே, நீங்க அது கண்டுபிடிச்சீங்க, சூப்பர். ஜெரமியாவா? புரியல ப்ரோ. ஜெரமியால இருக்கும் சிஸ்டர். எரோமியாவான்னு கேக்குறாங்க. இது வந்து நியாயாதிபதிகள்ல இருக்கு ப்ரோ. ஸ்டார்டிங்லயே வந்துரும். சங்கீதத்துல இருக்கு. சொல்லுங்க ப்ரோ, சூப்பர். சங்கீதம் 45:1 நினைக்கிறேன். இல்ல 42:1 இருக்கும் பாருங்க. ஓகே, வாசிங்க ப்ரோ. பிரதர் இங்கிலீஷ்ல தமிழ்ல வாசிங்க பிரதர். தெலுங்குல வாசிங்கன்னா யாருக்கு என்ன தெரியும்? My heart is stirred up by a noble theme. As I repeat my verses for the king, my tongue is the pen of skillful writer. Amen. பிரதர் எந்த அதிகாரம்? 45:1 வாசிங்க. என் இருதயம் நல்ல விசுவாசத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவா எழுதினோட எழுத்தாணி. நான் எழுதுகோள் நான் சொல்லட்டுமா? எனக்கு ஆன்சர் தெரியும், நான் சொல்றேன். சொல்லுங்க ப்ரோ. ஆனா இதுல எழுத்தாணி எல்லாரும் பாத்துக்கோங்க. நான் எனக்கு இல்ல இன்னொன்னு பாத்துக்கோங்க. இவங்க பிரேயர் அரேஞ்ச் பண்ணனால அவங்க எனக்கு ஆன்சர்லாம் முன்னாடியெல்லாம் ஒண்ணு கொடுக்கல. சோ நான் சொல்றேன். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 14 இருக்கு. சூப்பர் ப்ரோ, அதேதான். வாசிங்க ப்ரோ. அமலேக்குக்கு விரோதமாக இவர்களுடைய வேர் எப்ராயிமிலிருந்து துளிர்த்தது. உன் ஜனங்களுக்குள்ளே பென்ஜமின் மனுஷர் உனக்கு பின் சென்றார்களும். மாகிரிலிருந்து அதிபதிகளும்
செபுலோனில் இருந்து எழுதுகோலை பிடிக்கிறவர்களும் இறங்கி வந்தார்கள். சூப்பர் சூப்பர் ப்ரோ. சிஸ்டர் இப்போ இருங்க அதேதான். இருங்க. சிஸ்டர் எரேமியா 17:1 வாசிங்க. அதுல என்ன வருது பாருங்க. எரேமியா 17:1. எரேமியா 17:1 யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க. 17. ஓகே ப்ரோ. நான் வாசிக்கிறேன். யூதாவின் பாவம் எரேமியா 17:1 தான். யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியானாலும் வைரத்தின் நுனியாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களின் கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. இது வந்து இரும்பு எழுத்தாணியில் போட்டிருக்கு. சொல்லி ஓகே ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. இவ்வளவு தூரம் ட்ரை பண்ணிக்க ரொம்ப சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்தா தேன்கூடு. இது வந்து நிறைய இடத்துல இருக்கு. அவள் உதடு தேன்கூடு போல் ஒழுகும் நீதிமொழிகள். சொல்லுங்க ப்ரோ. சூப்பர் சூப்பர். சொல்லுங்க பிரதர். நீதிமொழிகள் சொல்லுங்க. 24:13. வாசிங்க மேம். பிரதர் 5:3 பிரதர். நீதிமொழிகள் 5:3. நீதிமொழிகள் 5:3. 5:3. வாசிங்க ப்ரோ வசனத்தை. பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். சூப்பர் ப்ரோ. அடுத்து இன்னொன்னு வந்து பூட்டு. யார் கண்டுபிடிக்கான்னு பாக்கலாம். பூட்டு பூட்டு யார் கண்டுபிடிக்கிறா? எனக்கு நிறைய தெரியும். ரெவலேஷன் இருக்கு சிஸ்டர். பூட்டுனா பூட்டுன்னு மட்டும் சொல்லலாம் சிஸ்டர். பூட்டுனா பூட்டுன்னு மட்டும் சொல்லலாமா இல்ல நினை பூட்டு அப்படி சேர்த்து சொல்லிக்கலாமா? இல்ல பூட்டுனே இருக்கும். நான் வந்து வெளிப்படுத்தினல இருக்கு. ஸ்டார்டிங்லயே தான் நீங்க வந்து ட்ரை பண்ணா கண்டிப்பா முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 3 ரெவலேஷன் 3ல இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. வாங்க வாங்க சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14. நான் ஒண்ணு எழுதி வச்சிருக்கேன் 14. அதுல என்ன வசனம் இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. சிஸ்டர் 3 இல்ல 10 வாசிங்க. 3 பிரதர். வெளிப்படுத்தின விசேஷம் 3:7ல இருக்கு. அதான் நானும் சூப்பர் ப்ரோ. சூப்பர் சூப்பர். வசனத்தை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். ஓகே. நிறைய பூட்டுங்கிறதுல நிறைய இருக்குது. கடவுள் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லிருப்பாங்க. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் அதேதான் பூட்டுமா இருக்குது. சூப்பர் சிஸ்டர். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் திறக்கக்கூடியதற்கு பூட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல ஏசப்பா என்ன வசனம் சொல்லுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 ப்ரோ. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறார் சொல்கிறவராது. சூப்பர் சிஸ்டர். இன்னொரு அதையும் சொல்றேன். 1:13 யாராவது வாசிக்கிறீங்களா? பேசாதவங்க யாராவது தயவு செஞ்சு வாசிக்கிறீங்களா? சொல்லுங்க ப்ரோ. உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு ப்ரோ. கொஞ்சம் இப்பவும் பிரேக் ஆகுற மாதிரி தான் இருக்கு ப்ரோ. உங்க வாய்ஸ் சரியா இல்ல பிரதர். ஹலோ மீகா 1 இப்போமா பிரேக் ஆகுது? இப்போ ஓகே தான் ப்ரோ. மீகா 1:13 யாராவது வாசிக்கிறீங்களா? யாராவது பைபிள் கையில வச்சிருக்கவங்க பேசாதவங்க அட்மிட் பண்ணி பேசுறீங்களா? பேசாதவர்கள் யாராவது வாசிக்கிறீர்களா? பிரதர் மேஷாக் பிரதர், ஏஞ்சலின் சிஸ்டர், மீகா 1. ஓகே. லாகீசில் குடியிருக்கிறவளே, வேகமான குதிரைகளை ரதத்திலே பூட்டு. நீயே சீயோன் குமார்த்தியின் பாவத்துக்கு காரணி. உன்னிடத்தில் இஸ்ரவேலின் பாதங்கள் காணப்பட்டது. ஓகே. பூட்டுன்றது இதுலயும் இருக்குது. நிறைய இடத்துல இருக்கு. அதான் நிறைய இடத்துல இருக்கு ப்ரோ. நம்ம யார் ஸ்டார்டிங் அவ்வளவு ஆர்வமா சொல்ற. இந்த ஆர்வத்தை தான் நம்ம பாக்குறோம்.
அடுத்த வேர்ட் சொல்லவா ப்ரோ? சொல்லுங்க. வெந்தயம். வெந்தயம் நிறைய இடத்துல இருக்கு ப்ரோ. வெந்தயம் நம்ம சாம்பார்ல எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த வெந்தயம் தான். சீரகத்திலும் வெந்தயத்திலும் தசம்பாகம் கொடுக்கிறார்கள். அதிகாரம் ப்ரோ. வசந்த் மாட்டினார். சொல்லுங்க. யார் சொன்னது? ஸ்டீஃபன் பிரதர். அட இருங்க பிரதர் தேடிட்டு இருக்கு பைபிள்ல. இருங்க பிரதர். ஓகே ப்ரோ, சீக்கிரம் தேடுங்க. சூப்பர். ஸ்டீஃபன் பிரதர் சீக்கிரம். அதிகாரம் சொன்னீங்கன்னா மத்தவங்களே தேடுவாங்க. ஆமா, சாரா சிஸ்டர், ரம்யா சிஸ்டர், அகத்தின் பிரதர், கிஷிகுமார் பிரதர், இமான் பிரதர், எஸ்தர் சிஸ்டர், கவின் எம். நீங்களும் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டீஃபன் பிரதர் பஸ் போகுது, சீக்கிரம். அதிகாரம் மட்டும் சொல்லவா ப்ரோ? சரி ஓகே, நீங்க சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. நீங்க மத்தேயு. மத்தேயுல இருக்கு ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து மலைப்பூண்டு. இது ஈஸியா நிறைய இடத்துல இருக்கும். மலைப்பூண்டுகள் உனக்கு கடாக்கள் வாங்கத்தக்க கிரயத்தை கொடுக்கும். நீதிமொழிகள்ல இருக்கு. நீதிமொழிகள் எத்தனை ப்ரோ சொல்லுங்க? நீதிமொழிகள் 27 நினைக்கிறேன். 27 நினைக்கிறேன். நீதிமொழிகள் 27 கடைசியில வருது. ஒரே நிமிஷம் சொல்லுங்க பிரதர். அட இருங்க பிரதர். இருக்கு ப்ரோ. கண்டுபிடிங்க. 25. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். வசந்த வாசிங்க. புல் முளைக்கும், பச்சிலைகள் தோன்றும், மலைப்பூண்டுகள் சேர்க்கப்படும். சூப்பர் சிஸ்டர். இன்னும் லாஸ்டா ஒண்ணு, அத்தி. அத்தி வந்து கடவுள் நிறைய இடத்துல சொல்லிருப்பாங்க. அது அத்தி மரமா கூட இருக்கலாம், அத்தி பழமா கூட இருக்கலாம். யார் லாஸ்ட் சொல்றான்னு பார்க்கலாம். இதான் ஸ்டீஃபன் பிரதர் சொல்லுங்க. ஐயா நீங்களே சொல்லுங்க. என்ன எதுக்கு கேக்குறீங்க? நீங்க சொல்றதா இருக்கும். மைக்கேல் பிரதர் சொல்லுங்க பிரதர். மைக்கேல் பிரதர். மைக்கேல் ப்ரோ. నాకు తెలియదు సిస్టర్. 21. மத்தேயு. நீதிமொழி 27 இருக்கு. 27 ஒரு வருஷம் நான் காலைல படிச்சேன். ஆமா, சூப்பர் ப்ரோ. அதேதான். வாங்க வாங்க. நீதிமொழிகள் 27. அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன். ஆமா, அதேதான். நீ காலைல தான் படிச்சுட்ட. அதேதான். நீதிமொழிகள் 27 18மா? அத்தி மரத்தை காண்கிறவன் அதன் கனியை பூசிப்பான். சூப்பர் ப்ரோ, சூப்பர் சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எல்லாருமே சூப்பரா பண்ணிருந்தீங்க. நான் இவ்வளவு நினைக்கல, ஆனா எல்லாருமே சூப்பரா ட்ரை பண்ணிருக்கீங்க. அடுத்து பிரேயருக்காக போயிடலாம். நம்ம வந்து ஒரு ரெண்டே பாயிண்ட் மட்டும் தான் நான் பிரேயருக்காக எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து அந்த 2 பிரேயருக்காகவும் நம்ம யாராட்டும் ஒருத்தங்க பிரேயர் பண்ணிக்கலாம். அது என்ன பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, நம்ம கிறிஸ்தவ பசங்களுக்காக தான். வாலிப பிள்ளைங்க, வாலிப பசங்க, நம்ம கிறிஸ்தவங்கள் மட்டும்தான் நம்ம சொல்லிக்கிடுதுமே தவிர நம்ம அதன்படி யாருமே நடக்க மாட்டோம். இப்போ நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கிறிஸ்டின் பாத்தீங்கன்னாலே நம்ம இந்தியா நாட்டிலேயே அவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லா இதுலயுமே இருக்கிறாங்க. ஆனா அவங்க உள் வாழ்க்கைன்னு பார்த்தா அதன்படி நடக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனா அதற்காக ஒருத்தங்க கண்டிப்பா பிரேயர் உருக்கமா பண்ணணும், வாலிப பிள்ளைங்களுக்காக. ஏன்னா வாலிபங்களை வச்சுதான் நம்ம வந்து கடவுள் வந்து நம்மள ஒரு எழுப்புதலே எழுப்ப முடியும். மத்த யாரும் இப்போ உள்ள ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்க இப்போ நம்ம இந்த எழுப்புதல் பண்ணாதான் அடுத்து நம்ம வந்து அடுத்த ஜெனரேஷன் பண்ணுவாங்க. நம்மளே இப்படி டவுன் ஆயிட்டோம்னா அவங்களும் எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. அதனால அதற்காக ஒருத்தவங்க வந்து பிரேயர் பண்ணிருங்க. துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
இந்த அற்புதமான நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுதும் கூட பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்புக்காக உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வாலிப பிரயாயத்திலே ஆண்டவரே உமது வேத வசனத்தின் மீதும் ஜெபத்தின் மீதும் ஆலய காரியங்கள் மீதும் ஊழிய காரியங்கள் மீதும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நாட்டம் கொண்டு அதை நோக்கி பிரயாசப்பட உம்மிடத்தில் இன்னும் நெருங்க இன்னும் பரிசுத்தப்பட தேவரீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தயவும் செய்வீராக தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே என்று சங்கீதம் 119 வாசிக்கிறது படி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அன்றாட ஆண்டவரே வேதத்தை வாசித்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. காலையில் இரவும் வேதத்தை வாசிக்கிறவன் அவன் செய்வது எல்லாம் வாசிக்கும் ஆண்டவரே, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1 சொன்னதுபடி ஆண்டவரே நாங்கள் காலையும் இரவும் வேத வசனத்தில் தியானமாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தானியேலை போல, ஒரு தாவீதை போல, யோசேப்பை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல உமக்காக பக்தி வைராக்கியம் காட்டுகிற ஒரு பினேகாசை போல ஒரு சந்ததியாக எங்களை எழும்ப பண்ணுங்க ஆண்டவரே. எழுப்புதல் எங்கள் மூலமாய் உருவாகட்டும் ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகள் மாறட்டும், பேச்சுகள் மாறட்டும், செய்கைகள் மாறட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொன்றாய் அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள எங்களை சீர்படுத்தி கொண்டு ஸ்திரப்படுத்தி கொண்டு உமக்காய் வாழ ஓட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாமம் மாத்திரம் அமையப்படட்டும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மீட்பெரும் அருமையற்றுமா இயேசு நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஓகே, ஜெபம் தேங்க்யூ ப்ரோ. 2வது பாயிண்ட் எதுக்குன்னா, நம்ம டீம் வந்து இன்னும் வலுப்படணும், இன்னும் நல்ல ஒரு பெரிய டீமா நம்ம உருவாக்கணும். நம்ம அதுல இன்னும் யாருமே இதை விட்டு நம்ம வெளியே போயிடக்கூடாது. நான் வந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது இந்த டீம்ல. அதனால இன்னும் நிறைய பேர் வரணும். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் நாளே ரொம்ப இதா இருந்துச்சு. எனக்கு இந்த டீம் வரும்போது ஒரு நம்பிக்கை எல்லாமே இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் நம்ம நிறைய பேரை இந்த டீமுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு எஃபெக்ட் நம்ம போடணும். அதற்காக யாராட்டும் ஒருத்தங்க ப்ரேயர் பண்ணுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இசப்பா இந்த அருமையான நல்ல வேளையிலும் கத்தாவே இசப்பா இந்த ப்ரேயர் மீட்டிங்லும் கத்தாவே இசப்பா நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க எனக்கு கொடுத்தது நல்ல தன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கிருபையாக கொடுத்த இசப்பா ப்ரேயர் டீமுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ரிவைவல் வாரிஸ் ப்ரேயர் டீமுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா அனுதினமும் ஏசப்பா என்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை ஏசப்பா நீங்க கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி ஏசப்பா. அந்த மார்னிங் ஈவினிங் ப்ரேயரை கத்த நீங்க ஆசீர்வதித்து நடத்திட்டு வரீங்க. நன்றி. எல்லாமே உங்க சித்தப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா எவ்வளவு தடைகள் வந்தாலும் தடைகளை மாற்றி போட்டு ஏசப்பா தேவ ஆவியானவர் அனுதினமும் கத்தவைங்க இந்த ப்ரேயர் மீட்டிங்கை கத்த நீங்க கொண்டு போறீங்க ஏசப்பா. உங்க சித்தத்தின்படி அது நடந்து கொண்டு இருக்கிற அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா சோதரம் அப்ப உங்களுடைய நோக்கம் எதுவோ அது நிறைவேறட்டும். உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நம்முடைய நோக்கம் பெரியது. ஒவ்வொரு பிள்ளைகளும் கொண்டும் இசப்பா அந்த நோக்கம் நிறைவேறட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் எழுப்புதல் வீரர்களாக இசப்பா நீர் எழுப்ப போற அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே இசப்பா இன்னும் உணர்வோடு இசப்பா அந்த ப்ரேயர் மீட்டிங் வந்து அட்டன் பண்ணணும் ஆண்டவரே. உங்களோட வார்த்தை கேட்கணும் ஏசப்பா. ஜெபத்தில் பலப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ப்ரேயர் எடுக்காதவங்களை எடுக்கணும் ஏசப்பா. எல்லாரும் உமக்காக ஆண்டவரே ஒரு கூட்ட சனங்களாக எழும்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே கத்த அந்த ப்ரேயர் மீட்டிங்கை இன்னும் ஆண்டவரே உங்களுடைய நோக்கத்தின்படியே கத்து நீங்கள் கொண்டு போகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ப்ரேயர் மீட்டிங் கத்திர இவ்வளவாக நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படைந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ப்ரேயர் பண்றதுக்காக. தேங்க்யூ சிஸ்டர். அடுத்து வந்து என்னோட சாட்சிக்கு போயிடலாம். நான் வந்து என்னோட நேம் பாத்தீங்க. ஓகே, யாரெல்லாம் என்னோட சாட்சி கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க அவங்களாம் தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே, நிறைய பேர் ஆர்வமா இருக்கீங்க. சாட்சிக்கு போயிடலாம். என்னோட பேர் பாத்தீங்கன்னா என்னோட பேர் வந்து உல்தால். என்னோட பேர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் கேட்பாங்க எங்க இருக்கு உன்னோட பேர் அப்படின்ட்டு. ஆனா பைபிள்ல இருக்கு 2 இடத்துல என்னோட பேர் இருக்கு. 2 ராஜாக்கள் 22:14 என்னோட நேம் இருக்கு. இன்னொன்னு 2 நாளாகம் 34:22 இருக்கு. என்னோட நேம் உல்தால்னு இருக்கும். நான் வந்து ஒரு ஆர்சி பொண்ணுதான்.
எனக்கு அந்த அளவுக்கு இதெல்லாம் தெரியாது. நான் வந்து ஆர்ட்ஸ்ல வந்து நம்மளோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், பைபிளுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆனா நான் எனக்கு சிஎஸ்ஏ, எங்க அப்பா வீட்டுல கொஞ்சம் சிஎஸ்ஏ ஃபேமிலினால நாங்க அங்க போறதுனால எனக்கு ஓரளவு தெரியும். என்னோட சாட்சின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து எங்கன்னா 12th முடிச்சோடனே நான் வந்து சூழ்நிலை காரணமா வீட்டுல ஃபேமிலி சுச்சுவேஷனால நான் வந்து சரணா ஸ்டோர்ல ஒர்க் பண்ற மாதிரி போயிட்டேன். சரணா ஸ்டோர்னு சொல்லும் போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரிதான். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 6000 சம்பளம் அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா நம்ம வந்து டைம் கொடுக்கறது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். காலையில 7 மணிக்கு போயிட்டு நைட்டு 11 மணி தான் வரும். நம்மளுக்கு வந்து உட்கார்க்க கொஞ்சம் பிளேஸ் கொடுப்பாங்கதான். ஆனா நம்மளுக்கு வந்து அதுல வந்து எனக்கு வந்து பிடிக்காத லைஃப் வாழ்ந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் இன்னொரு இதுக்கு போனேன். அது பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வருஷமே அடுத்தும் சூப்பர் மார்க்கெட் தான். ஏன்னா நான் 12th முடிச்சுனே எனக்கு படிக்கல, அதனால எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. எனக்கு அடுத்து ஒரு கடைக்கு போனேன், அதுவும் சூப்பர் மார்க்கெட். அங்க வந்து 8500 ரூபாய் சேலரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதுவுமே எனக்கு இதே டைமிங் தான். காலையில அங்க வந்து டைமிங் கொஞ்சம் கம்மியாச்சு, 9 மணிக்கு போயிட்டு ஒரு 10 மணிக்கு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுவுமே எனக்கு ஏன்னா அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு பிடிக்காத லைஃப் வாழும்போது எனக்கு ரொம்ப இதா இருக்கும், அதனால எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் 3வது ஒரு கடைக்கு போனேன், அதான் சரணா ஸ்டோர் போனேன். அங்க வந்து எப்படி பாத்தீங்கன்னா நான் வந்து கஸ்டமர் கேர்ல இருந்தேன் கோல்டு ஷாப்ல. அங்க வந்து எனக்கு ஸ்டார்டிங் 12, நான் போன அந்த செகண்ட்லயே பேசிக் 14 மாத்தினாங்க. அது கடவுளோட கிருபையா என்னன்னு தெரியல. ஆனா டைமிங்கும் கொஞ்சம் கம்மின்னா நம்ம 9:30க்கு போய்க்கலாம், ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்துடலாம். நான் வந்து கஸ்டமர் கேர்னால நான் 8:30க்கே வந்துருவேன். அதுவும் இன்சார்ஜ் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு அங்க போஸ்டிங் இருந்துச்சு, ஹாஸ்டல் இன்சார்ஜ் அந்த மாதிரி. அதனால நம்ம வந்து சீக்கிரமாவே கொஞ்சம் வந்துக்கலாம் அந்த மாதிரி இருந்து. அதுவுமே எனக்கு பிடிக்காதுதான். எனக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கணும் நிறைய நினைப்பேன். எனக்கு வந்து யாருமே அங்க சொல்றதுக்கெல்லாம் யாருமே இது கிடையாது. நம்ம வந்து வழி மாறி போற நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்மள வந்து இது கட்டுக்கோக்குல வைக்கணும்னு யாருமே கிடையாது. நம்ம வந்து வெளியே ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிற லைஃப்லாம் எல்லாருக்குமே தெரியும். அங்க வந்து நம்மளுக்கு பிடிச்சது எதுவுமே இருக்காது, எல்லாமே நம்ம வந்து அதுக்கு தகுந்துதான் போகணும். ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் எல்லாமே லைஃப்ல. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே கிடைச்சது இல்ல, ஆனா நான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த ஹாஸ்டல் லைஃப்ல எல்லாம் எனக்கு பிடிக்காதுதான். ஆனா வீட்டுல வந்து ஓகே நான் இருந்துப்பேன், எனக்கு பிடிக்குது ஓகேமா. ஆனா கடவுளுக்கு நான் வேண்டிட்டே இருப்பேன். நான் வந்து ரொம்ப அப்பவுமே அந்த சரணாஸ்டோல இருக்கும் போது காலையிலயும் பிரேயர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது நைட்டு நான் தூங்கும் போதும் பிரேயர் பண்ணுவேன். எப்பொழுதுமே ரொட்டீனாவே அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட லைஃப் அந்த சரணாஸ்டோ போகும்போது மாற ஆரம்பிச்சு. எப்படின்னா நான் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, நீ வந்து ஏதாட்டும் டிஸ்டன்ஸ்ல பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏதாட்டும் நீ பண்ணுடா, நீ வந்து இந்த ஒர்க் பண்ணிட்டு நீ அதை பாக்குற மாதிரி இருக்கும், உனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு அது ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல அந்த மாதிரிதான் பார்க்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தேடினேன். அதுக்கப்புறம் ஆனா எனக்குன்னு யாருமே சப்போர்ட் கிடையாது. எப்படி சொல்றேன்னா எங்க வீட்டுல சப்போர்ட் இருந்துச்சுதான், ஆனா எனக்கு தூக்கி விடுறதுக்கு அந்த மாதிரி யாரும் கிடையாது. எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க, எதனால பண்ணு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நான் எங்க போகணும் என்ன பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து அதுக்கப்புறம் அதை ஒவ்வொன்னா தேட ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் ஸ்டார்டா சொல்லி முடிச்சது. அடுத்து டிகிரி போட்டேன், பிகாம்ல கரஸ்ல டிகிரி போட்டேன். ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது, எங்க போகணும் என்ன பண்ணணும் என்ன இது மட்டும் தான் தெரியும், சர்டிபிகேட் மட்டும் தான் தெரியும். அடுத்து நம்ம எங்க போய் என்ன பண்ணணும் யாரை பார்க்கணும் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா பெரிய நாலேஜும் அந்த இதுல இல்ல எனக்கு. அப்போ நான் ஒரு சின்ன பிள்ளை மாதிரிதான் இருந்தேன், அந்த நாலேஜ் கிடையாது. அடுத்து ஆனா எல்லாமே கடவுளோட கிருபை தான் போட்டேன். நான் அப்போ அந்த டைம்ல மட்டும் நான் ஒரு 5 ப்ரௌசிங் சென்டராட்டு ஏறி இருப்பேன் ஒவ்வொருத்தங்கிட்டே. ஆனா அட்மிஷன் போடணும்னா காலேஜ் போட்டிருக்காங்க, கரஸ்ல போடணும்னா எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. எல்லாருமே காலேஜ்ல போய் போடு கரஸ்ல அப்படின்னு சொன்னாங்க சென்னையிலே. ஆனா நான் வந்து எனக்கு அது எப்படி போடணும்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் வந்து நெட்லயே தேடி அந்த மாதிரி போட்டேன். அழகப்பா யூனிவர்சிட்டியில பிகாம் போட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா வந்துட்டேன். ஆனா அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு போட்ட மாதிரி இருந்து நிஜமா அந்த டைம்ல எல்லாம் அவ்வளோ சார். அன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ரோ அன்னைக்கெல்லாம் காய்ச்சல், எனக்கு அவ்வளவு மழை பெய்யுது சென்னையில. நான் வந்து சென்னையில தான் இருந்தேன், சென்னையில தான் 4-5 வருஷமா இருக்கிறேன். இப்போ நான் ஊருக்கு வந்துட்டேன்.
அந்த அந்த டைம் வந்து மழை பெய்யுது, காய்ச்சல், யாருமே கிடையாது, கூட ஒருத்தர் கூட எனக்கு கிடையாது. ஆனா எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு கூட தெரியல. இவ்வளவு காய்ச்சலையும் நம்ம போய் போடணுமா, உள்தால் இவ்வளவு தடங்கள் வருதே, நம்ம கண்டிப்பா போடணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய எனக்குள்ளே நான் கேட்டேதான் அதிகம். அடுத்து அதுல போய் போட ஆரம்பிச்சேன். அடுத்து அங்க போயிட்டு ரொம்ப ஒரு 4 ப்ரௌசிங் சென்டர் ஏறிட்டு 5ஆவது ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல தான் கிடைச்சுது. அதுக்கப்புறம் அங்க போட்டேன். அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு வந்து யாருமே தெரியாது. இந்த நான் அழகப்பா யூனிவர்சிட்டியில கரஸ்ல போட்டேன். அதுக்கப்புறம் என்ன புக்குன்னு தெரியாது, யார்கிட்ட பேசணும்னு தெரியாது, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் எனக்கு தெரியாது. அடுத்து ஆனா பிரேயர் தான் ஃபர்ஸ்ட் என்னோட வாழ்க்கையிலன்னு பாத்தீங்கன்னா, பிரேயர் தான். அடுத்து பிரேயர் பண்ணுவேன். ஏசப்பா எனக்கு எதுவுமே தெரியலையே ஏசப்பா, யார்கிட்ட கேட்க. ஆனா ஒரே நம்பர் மட்டும் இருந்து அங்க உள்ள ப்ரொபோசல் நம்பர் மட்டும் இருக்கும். ஆனா அவங்களுமே எனக்கு ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் நிறைய கொஸ்டின் கேட்பேன். இதுக்கு என்ன பண்ற, அதுக்கு என்ன பண்றது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செம் வந்து எழுதும் போதுதான் அங்க இது சென்டரை போய் எழுதணும். கிறிஸ்துராஜா ஸ்கூல் திருநெல்வேலியில. அங்க போய் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இதுல ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸா இருந்து எப்படி படிக்கணும். நான் வந்து பயோமேக்ஸ் ஃபுல்லா 12th. ஆனா நான் போட்டது வந்து பிகாம் அக்கௌண்ட்ஸ். எனக்கு அதுவே வரவு செலவு இதுவே எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு. அது ஃபுல்லா இங்கிலீஷ். நம்மளுக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்காது. ஆனா இங்கிலீஷ் நாலேஜும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஆனா பிரேயர் பண்ணுவோம் ப்ரோ. அதுக்கப்புறம் அது முடிச்சு அது வெளியே வந்துட்டேன்னு சொல்றதை விட ஃபர்ஸ்ட் இதுல தெரிய ஆரம்பிச்சுட்டு அடுத்து 2, 3, 4, 5 செம் எல்லாம் எழுதிட்டேன். இப்போ லாஸ்ட் செம் மட்டும் டிசம்பர்ல வரும். அது ஒண்ணு முடிச்சேன் அங்க இருந்து. ஆனா எல்லாமே பிரேயர் தான் என்னோட வாழ்க்கையிலன்னு பாத்தீங்கன்னா. பிரேயர் இல்லாம நான் இல்லவே இல்லை என்னோட லைஃப்ல. அடுத்து 2வது வந்து ஓகே நம்ம வந்து இன்னொன்னு ஏதாவது ட்ரை பண்ணணும் லைஃப்ல வந்து ஏதாட்டும் பிசினஸ். எனக்கு வந்து அது பிடிக்கும். ஏதாட்டும் நம்ம வந்து எனக்கு வந்து இந்த ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும்ட்டு எனக்கு அது தோணாது. ஏன்னா ரொம்ப அந்த இதுல இருந்து வந்துட்டேன். ஒவ்வொருத்தங்கள் கீழே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவ்வளவு அதுக்கு ஏசப்பா எனக்கு ஏதாட்டும் ஒரு பிசினஸ் பண்ணணும் அந்த நாலேஜ் அப்படி அப்படின்னு தேடி லாஸ்ட் நான் பார்த்தது வந்து இது. லாஸ்ட்ன்னு சொல்றதை விட மெகந்தி போடுவாங்களா ப்ரோ, இந்த கல்யாண ஃபங்க்ஷன் அந்த மாதிரி, அது வந்து நான் ஆன்லைன்லயே படிச்சேன். இது எல்லாமே நான் வந்து சர்ணா ஸ்டோர்ல இருந்து பண்ணது. மெகந்தி வந்து ஆன்லைன்லயே பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு A1 மெகந்தின்னு இருக்கு. அந்த வெப்சைட்ல போந்து அதுல இருந்து ஆன்லைன்லயே இருந்து ஒர்க் முடிச்சுட்டு வருவேன். 10 மணிக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் 11 மணிக்கு என்னோட வந்துதான் நாங்க வந்து யூனிஃபார்ம் துவைக்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய இருக்கும் யூனிஃபார்ம் துவைக்கிறது. அதுக்கப்புறம் சாப்பிடுறது. நான் வந்து ஒரு 8:30க்கு 9 மணிக்கு வந்தாலும் அடுத்து ஃபுல்லா வாட்ச் பண்ணணும். ஒரு 1.5 மணி நேரம் அங்க வர பிள்ளைங்க எல்லாம் வாட்ச் பண்றது நாங்க தான் இருப்போம். நான் ஒரு 3 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்களோட ஒர்க் இருக்கும். நான் வந்து போயிட்டு துணி துவைச்சு போட்டு அதுக்கப்புறம் நிறைய இருக்கும். துணி துவைச்சு போட்டு அதுக்கப்புறம் நான் என்னோட சின்ன சின்ன ஒர்க் ஏதாட்டும் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் இருக்கும். நிறைய எல்லாம் முடிச்சுட்டு அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும். அதுலதான் இந்த மெகந்தியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். 3 மாசம் கோர்ஸ். ஆனா நைட்டு தூங்குறது அந்த மாதிரி தூங்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஆனா நிறைய பேர் என்ன பாப்பாங்க, இன்னும் உள்தால ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருக்க நிறைய சொல்லுவாங்க. ஆனா எனக்கு வந்து இன்னும் ஆர்வம் தான் இருந்துச்சு. ஆனா நான் கடவுளுக்குள்ள மட்டும்தான் இருந்தேன். நிறைய பேர் எவ்வளவோ வாலிப பசங்க இருப்பாங்க. நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன். ஆனா யாருமே காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. எங்க அம்மாட்ட சொல்லி ஃபீல் பண்ணுவேன். ஏமா இது நான் ஃப்ரீயா தான் பண்றேமா. ஆனா மத்தவங்க கூட அது கேட்க கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது ஒண்ணு முடிச்சேன். அதுக்கப்புறம் 2 மெகந்தி கிளாஸ் முடிச்சேன். அதுல சரணா ஸ்டோர்ல இருந்துட்டே இன்னொன்னு வந்து நவீன் அகாடமின்னு ஒண்ணுல இருந்து ஆன்லைன்லயே முடிச்சேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னோட வாழ்க்கை எப்படி சொல்றேன்னா, சக்சஸ் பியூட்டிஷியன் அகாடமின்னு ஒண்ணு வந்து இது 9 மாசம் கோர்ஸ், 6 months கோர்ஸ் தான். ஆனா எங்கள் பேட்ச்ல மட்டும் 9 months மாறிச்சு. பியூட்டிஷியன் ஒவ்வொன்றும் அவ்வளோ நோட்டு போட்டேன். மேக்கப்புக்கு மட்டுமே. அது வந்து மேக்கப் சக்சஸ் பியூட்டிஷியன் அகாடமி என்பது பியூட்டிஷியன் ஃபுல்லா ஒரு ஃபுல் கோர்ஸ். அதுல மெகந்தியும் வரும். அதுக்கப்புறம் மேக்கப்பு, அதுக்கப்புறம் ஹேரு எல்லாமே வரும். அடுத்து அது வந்து ஒவ்வொன்றும் நைட்ல உட்காந்து எழுதுவேன். அடுத்த டெமோ பண்றது. அங்க வந்து எனக்கு வந்து எல்லாமே கிடைச்சு. டெமோக்கு வந்து நம்ம வந்து யாரையாவது தேடுற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு நான் வந்து ஹாஸ்டல்லே இருந்தேனால எனக்கு வந்து தேடுறதுக்கு இது இல்ல, தேடுறதுக்கு கிடையாது. அது வந்து எப்படி சொல்றேன்னா, அங்கே பிள்ளைங்க எல்லாரும் இருப்பாங்க.
அதனால கண்டிப்பா அங்கேயே என்னால ஈஸியா இது பண்ண கத்துக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாமே முடிச்சுட்டு அந்த ரைட்டா அந்த சர்டிபிகேட் வந்து நான் கும்பகோணத்துல வாங்க வந்தேன். கும்பகோணத்துல வாங்கிட்டு ஒரு 10 நாள்ல நான் வந்து ஜாப் ரிசைன் கொடுத்தேன். சராசுரை விட்டு வெளியே வந்தேன். எல்லாமே கரெக்டா அந்த முடித எண்டிங்ல வந்து நான் வந்து ரிசைனிங் கொடுத்து வெளியே வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிராண்ட்ல ஒரு மேனேஜரா இருந்தேன். திருநெல்வேலி கிரீன் ட்ரெண்ட்ஸ் சலூன் சலூன் அங்க வந்து மேனேஜரா இருந்து இப்போ வந்து படிக்கணும்னு என்ன வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து காலேஜ் போனேல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எப்படின்னா 1 to 4th ரேங்க் எடுக்கிற பொண்ணு. அப்படி இருக்கப்போ எனக்கு அவ்வளோ ஆசை காலேஜுக்கு போகணும். அந்த மாதிரி எல்லாம் 5 வருஷம் கழிச்சு என்னோட காலேஜ் போறேன். இப்போ அடுத்த ஜூலை 9ஆம் தேதி வந்து காலேஜ் வர சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் டிஃபார்ம் பண்ண போறேன். 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அந்த டிஃபார்ம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது ட்ரை பண்ற மாதிரி இருக்கும். கடவுள் வந்து இந்த அளவுக்கு என்ன வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆசைப்பட்ட என்னமோ சின்னதான். காலேஜ்ல இருந்து நான் 12th முடிக்க முன்னாடி ஒரு சும்மா நார்மல் காலேஜ், ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஏதோ ஒண்ணு, எனக்கு எதுவுமே தெரியாம ஒரு காலேஜுக்குள்ள போயிட்டு ஒரு லைஃப்குள்ள போயிருப்பேன். ஆனா இவ்வளவு நாள் காத்திருக்க வச்சு இப்போ ஒரு காலேஜுக்குள்ள நான் போறேன். அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் என்ன எந்த அளவுக்கு கடவுள் வந்து அந்த குறித்த காலத்தை நேர்த்தியாக செஞ்சு முடிப்பாங்க. அந்த மாதிரிதான் நான் வந்து இவ்வளோ எதிர்பார்த்தது என்னமோ குட்டிதான். ஆனா கடவுள் எனக்கு கொடுத்தது வந்து அநேகம். அந்த மாதிரிதான். அதான் இப்ப காலேஜ் போயிட்டு கண்டிப்பா நான் இன்னும் நம்ம கடவுளுக்குள்ள போகணும், நல்லா இது பண்ணணும். அதான் என்னோட தாட்ல இப்பெல்லாம் இருக்கு. நிஜமா இந்த டீம் தான் நான் நினைச்சு கூட பாக்கல. இந்த மாதிரி ஒரு டீம் நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து இந்த டீமுக்குள்ளே வந்துட்டு எனக்கு தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த கேமு. ஆனா நிஜமா இந்த கேம் எல்லாம் வைக்கும் போதுதான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் நாளே நான் வந்து ஆன்சர் பண்ணேன். எனக்கு வந்து அவ்வளவு ஆர்வத்தை தூண்டிச்சு. ஓகே, மறுநாள் திரும்பி அகைன் நான் வந்து நெட்டுலன்னா கூட ஒய்ஃபை அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கூட கேட்க ஆரம்பிச்சேன். ஒரு சில நாள் தான் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். மத்தபடி எப்படியாவது கனெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இதை பண்ணேன். ஆனா கடவுள் இது வரைக்கும் என்ன ரொம்ப நடத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. அதை நினைச்சு அதான் என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒண்ணு காத்திருக்கோம்னா கண்டிப்பா அவரு வந்து பெஸ்டா ஒண்ணு கொடுப்பார். அவ்வளவுதான். ஏன்னா நான் வந்து குட்டியா ஒண்ணு காத்திருந்தேன். ஆனா அதை விட நான் எதிர்பார்க்காத இது எல்லா சோர்ஸுமே எனக்கு கிடைச்சது. வீட்டுல இருக்கேன், ஃபேமிலி கூட இருக்கிறேன், ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஃபேமிலி கூட அவ்வளவு ஜாலியா. அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டு வரைக்கும் எல்லா சோர்ஸுமே இருக்கு. அந்த மாதிரி கடவுள் வந்து என்ன வந்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே இது கடவுள் வந்து அவ்வளவு நேர்த்தியா என்ன நடத்திட்டு வர்றதுன்னு நினைச்சு இப்போ நான் ஃபீல் பண்றேன். கடவுள் என் கூட இருக்கிறாங்கன்ட்டு என்னாலே உணர முடிஞ்ச அளவுக்கு இருக்குது. இதான் என்னோட சாட்சி. ஓகே, உங்க யாருக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஓகே, அடுத்து வந்து மெசேஜுக்கு நம்ம போயிடலாம். மெசேஜ் வந்து உங்க எல்லாருக்குமே ஹெட்லைன் வந்து கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்திருக்கும். என்னடா இப்படி கேக்குறாங்களே, அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அது வந்து எதற்காக அந்த மெசேஜ் வந்துச்சுன்னா நான் வந்து அதிகாரம் மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அது வந்து என்னன்னா நம்ம வந்து அறிவு இருக்கா அப்படின்னு அந்த மெசேஜ் வந்து எதுக்காகனா மனுஷங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. நம்ம வந்து என்ன அறிவுனா கர்த்தரை குறித்த அறிவு நம்மளுக்கு இருக்கா. அதான் நான் என்னோட மெசேஜே. நம்ம எல்லாருக்கும் கர்த்தரை குறித்த அறிவு இருக்கணும். இப்போ நான் எடுத்துக்கலாம், கர்த்தர் வந்து நீங்க வந்து ஒரு வசனத்தை மட்டும் யாராட்டும் எடுத்து வாசிக்க முடியுமா? இது நீதிமொழிகள் 9 வந்து 10. யாராவது எடுத்தவங்க வாசிங்க ஃபர்ஸ்ட். நீதிமொழிகள் 9:10. மரியா பைபிள் வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. இதுல வந்து என்ன இருக்குன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம வந்து என்னைக்கு நம்ம வந்து கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கும் அப்போதான் அந்த வந்து ஞானம் வந்து நம்மளுக்கு இது இருக்கும். நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு பாவம் பண்ண போறேன்னு நினைச்சுக்கோங்க, எனக்கு வந்து என்னோட உள்ளுணர்வு சொல்லும், உள்தால் இது வந்து நீ பண்ணாத, இது வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னா. அப்போதான் நம்ம வந்து கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சுட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த ஞானத்தை வந்து ஏசப்பா கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்போ பைபிள்ல நம்ம நிறைய பேரை எடுத்துப்போம். இப்போ வந்து யோசிப்பு தெரியும். யோசிப்பு வந்து
அவன் சின்ன வயசுலயே அவனுக்கு தெரியாது நான் இவ்வளவு பெரிய அதிகாரியா இருப்பேன்ட்டு. ஏசப்பா சின்ன வயசுலயே அவங்களுக்கு அந்த அறிவை கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து அவங்க வந்து கர்த்தருக்கு பயப்படுறதுனால மட்டும்தான் அந்த அறிவு வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. இப்போ தாவீதுமே எடுத்துக்கோங்க. தாவீதுக்கு வந்து தெரியாது நான் இவ்வளவு பெரிய அரசனா ஆவன்னு தாவீதுக்கு தெரியாது அவங்களுக்கு. ஆனா அவங்க யாருக்குள்ள இருந்தாங்க? கர்த்தருக்குள்ள இருந்தாங்க. தாவீது வந்து அவ்வளவு ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருக்குள்ள இருந்தேனால மட்டும்தான் ஏசப்பா அவ்வளவு உயர்த்திருக்காங்க. நம்ம வந்து யாருமே கர்த்தருக்கு கொடுத்த அறிவு இல்லாம யாருமே உயர முடியாது. இப்ப கர்த்தருக்கு கொடுத்த விசுவாசம், கர்த்தருக்கு கொடுத்த நம்பிக்கை, கர்த்தர் கொடுத்த நேசம் எப்படி இருக்கு, இப்போ வந்து கர்த்தரை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சனால்தான் நம்ம வந்து அவரை விசுவாசிக்கிறனால்தான் நம்மளுக்கு அந்த நிறைய ஞானம் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. அதோட இப்போ உங்களுக்கு புரியுத மாதிரி சொல்லணும்னா இப்போ நம்மளுக்கு ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு பொருள் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒருத்தங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க, அவங்ககிட்ட நம்மளுக்கு எந்த ஒரு தேவை இருக்கு, அவங்ககிட்ட அந்த தேவை இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம அவங்ககிட்ட போய் கேட்போம். இல்லட்ட நம்ம யாருமே மத்தவங்க கிட்ட போய் கேட்க மாட்டோம். இப்போ எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா அதை போய் நான் அவங்ககிட்ட இருக்கேனால மட்டும்தான் நான் அவங்ககிட்ட போய் கேட்பனே தவிர அவங்ககிட்ட அது இல்லைன்னா நான் அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டேன். அதே மாதிரிதான் நம்மகிட்ட வந்து நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கறது என்னத்தை சம்பாதிக்கணும், ஞானத்தை சம்பாதிக்கணும், புத்தியை சம்பாதிக்கணும். அதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். வேற அதோட முக்கியம் வந்து கர்த்தரை பற்றி அறிவு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம இந்த உலகத்துல வாழ்றதுக்கு சரி, இந்த யாருக்கிட்ட ஏமாத்தாம இருக்கீங்க. இப்போ உள்ள இந்த ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா ஏமாற்றம் தான் அதிகம். நம்ம வந்து ஈஸியா ஏமாந்துருவோம். யாரு எப்படி நம்ம வந்து நம்மளா இருப்போம், நம்ம வந்து கர்த்தருக்கு பயந்து அந்த மாதிரி இருப்போம். ஆனா நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா ரெண்டாவது விஷயம் இருக்கு. நம்ம கர்த்தரா இப்போ நான் வந்து ஒரு கிறிஸ்டியன் பொண்ணுதான். ஆனா நான் வந்து கர்த்தருக்குள்ள இருந்தா மட்டும்தான் நான் அது ஏமாற மாட்டேன் யார்கிட்டயும். நான் கர்த்தர் கூட இல்லைன்னா கண்டிப்பா நான் ஏமாந்துதான் போவேன். அந்த மாதிரிதான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தரோட அறிவும் நம்ம கர்த்தரை வந்து ஆராயணும், அவரை விசுவாசிக்கணும், அவரோட நேசம் நம்மளுக்கு எப்படி ஃபுல்லா கிடைக்கும். அந்த இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா அதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். கர்த்தரை குறித்த அறிவு தான் எல்லாருக்குமே வேணும். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா வசனம் வந்து எடுத்துக்கோங்க. சாலமோன் அவங்களை பத்தி நம்ம கேள்விப்போம். சாலமோன் வந்து ஏசப்பாட்ட வந்து கனவுலதான் கேட்டிருப்பாங்க. எனக்கு வந்து இந்த உலகத்துல ஆள்றதுக்கு மனுஷங்களை பத்தி இது பண்றதுக்காக எனக்கு வந்து உனக்கு என்ன வேணும்னு ஏசப்பா கேட்கும் போது அவங்க வந்து எனக்கு பொருளை கொடு ஏசப்பா, இல்லைன்னா எனக்கு வந்து இது பணத்தை கொடுங்க, நிறைய செல்வத்தை கொடுங்க, அப்படி இப்படின்னு கேட்கல. ஏசப்பா எனக்கு இந்த ஜனங்களை ஆள்றதுக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து ஞானம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட போய் பேசுறதுக்கும் வேற நம்ம லைஃப்ல நல்ல நிலைமைக்கு வளர்றதுக்கும். ஏன்னா எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு இந்த உலகத்தை தெரியாது. யாருமே இந்த உலகத்துல வந்து எப்படி சொல்றேன்னா எல்லாருமே இப்போ ஒரு சுயநலமான உலகமா மாறிடுச்சு. யாருமே நம்ம நல்லவங்க, நம்ம கூட இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லவங்க நம்ம நினைப்போம். ஆனா அவங்களே டக்குன்னு நம்மளை ஏமாத்திட்டு போயிருவாங்க. அந்த ஞானம் கூட நம்மளுக்கு இருக்காது. ஓகே இவங்க என்ன நம்மளை ஏமாத்துவாங்க, நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா அவங்க ஈஸியா நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஆனா நம்மளுக்கு வலிக்கும். ஆனா அவங்க அது கூட தெரியாமலே நம்மகிட்ட அகைனும் வந்து பேசுவாங்க நிறைய பேரு. அந்த மாதிரிதான். ஆனா அந்த ஞானம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து லைஃப்ல உயரணும் எதுக்குனாலுமே ஞானம் தான். சாலமன் ராஜா ஞானம் கேட்கும் போது சாலமன் ராஜாவுக்கு கடவுள் வந்து இது நீ வந்து மத்தியத்தை கேட்டிருந்தா கூட நான் ரொம்ப இது பண்ணிருக்க மாட்டேன், ஆனா நீ ஞானத்தை கேட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அளவு கடந்த ஞானம். நம்ம பைபிளே வசனம் பார்த்துருக்கோம். சாலமோனுக்கு பிந்தின ஞானம் இல்லை, முந்தின ஞானமும் இல்லைன்னு நம்ம வசனம் பார்த்திருப்போம். அந்த மாதிரிதான் நம்ம வந்து ஞானத்தை தான் ஃபர்ஸ்ட் எப்பொழுதுமே நம்மளோட பிரேயர்ல வந்து எல்லாருமே நானுமே இன்னுமே டெய்லியுமே கடவுள்கிட்ட ஏசப்பா எனக்கு ஞானத்தை கொடுங்க, உங்களை பற்றி அறிவும் இந்த உலகத்தை பற்றிய ஞானமும் எனக்கு வேணும் ஏசப்பா. இந்த ரெண்டும் தான் நம்ம ரொம்ப முக்கியம். இதை நம்ம கடவுள்கிட்ட இருந்து இதை பெற்றுக்கொண்டாலே நம்ம இந்த உலகத்துல வந்து எல்லாமே ஜெயிக்கலாம். சாலமன் ராஜாவே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அவர் இருக்கும்போது வெள்ளி வந்து பொருட்டாவே மதிக்கப்படவில்லை. நம்ம வந்து இப்போ வெள்ளி இருக்க ரேட்டே வெள்ளியே 110 ரூபாய். அவருடைய காலத்துல எவ்வளவு ரேட் இருந்துச்சோ அது அப்பெல்லாம் எவ்வளவு ரேட்டுன்னு தெரியல. ஆனா அப்போ அது வெள்ளி ஒரு பொருட்டானா நம்ம என்ன சொல்லுவோம், அது கீழே கிடந்தா கூட அதை நம்ம வந்து காலை வச்சு மிதிக்கிற அளவுக்கு தான் அது பொருட்டா. அந்த மாதிரிதான் மதிக்கப்படாத ஒண்ணு.
அந்த மாதிரிதான் கடவுள்கிட்ட வந்து நம்ம வந்து நான் வந்து இந்த அறிவு இருக்கான்னு கேட்டது இந்த இதுனா நம்ம வந்து கடவுளை பற்றி அறிவு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வேணும். கடவுள் நம்ம வந்து எதுக்காக தேடுதோம்? கடவுளை நம்ம நம்புறோம். அவரு விசுவாசினால்தான் இந்த யோசேப்பு, தானியேல், தாவீது, வேற ஆபிரகாம் எல்லாருமே அவங்க எல்லாம் விசுவாசினால்தான் அவங்க வந்து கடவுள் வந்து அவ்வளவு உயர்த்தி வச்சிருக்காங்க. அதோட இன்னொன்னு யோபு பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து கடவுளை வந்து எவ்வளவு விசுவாசிச்சிருக்காங்க. அவரு என் கடவுள் எல்லாம் பண்ணுவாரு, அவரை மட்டும்தான் நான் நம்புறேன், அந்த மாதிரிதான். யார் வந்து எவ்வளவு சொன்னாங்க, அவங்க மனைவி கூட வந்து சொன்னாங்க, ஆனா அப்ப கூட நான் கடவுளை தான் பற்றிக்கொண்டேன், அந்த மாதிரிதான். ஆனா கடவுள் அவங்களை எவ்வளவு ஆசீர்வதித்தாங்க, இரட்டைத்தனியா ஆசீர்வதித்தாங்க. அதே மாதிரிதான் நம்ம வந்து எல்லாருமே கடவுளை பற்றி அறியணும், கடவுள் மேல ஆர்வமா இருக்கணும். ஏசப்பா அடுத்து என்ன என் கூட பேசுங்க ஏசப்பா, எனக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க ஏசப்பா, எனக்கு நீங்க வாங்க ஏசப்பா, விசுவாசிங்க ஏசப்பா, நீங்க மட்டும்தான் ஏசப்பா, என் கூட நீங்க நடங்க ஏசப்பா, எனக்கு இந்த ஞானத்தை நீங்க கொடுங்க ஏசப்பா. எல்லாமே நம்ம கடவுளை தேட ஆரம்பிக்கணும். நம்ம எவ்வளவு கூட நம்ம கடவுளை தேடுறோமோ அந்த அளவுக்கு கடவுள் நம்மள வந்து உயர்த்தி வைப்பாங்க. நம்ம வந்து நினைப்போம் மனுஷங்க கூட இந்த இப்போ ஒரு சாம்பிளுக்காக நான் சொல்லிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம நினைப்போம் நிறைய பேரு இப்போலாம் கட்சி தான், இந்த ஒருத்தங்க கட்சியில இருக்காங்கன்னா ஓகே அவங்க கூட இருந்தா நம்ம பெரிய ஆளா வந்துருவோம், வேற ஒருத்தங்க பெரிய லெவல்ல இருக்காங்கன்னா அவங்க கூட இருந்தா நம்மளும் பெரிய அளவா. அது கிடையாது. மனுஷங்க வந்து மனுஷனோட உயரத்துக்கு மட்டும்தான் நம்மள உயர்த்த முடியும். ஆனா கடவுள் தான் நம்மளோட அவங்க உயரத்துக்கு நம்மள உயர்த்தி வைப்பாங்க. மனுஷன் வந்து ஒரு கட்டத்துல கூட அவன் உயர்துன்னு தெரிஞ்சா கூட நம்மளை தள்ளி விட்டு போயிருவாங்க. ஆனா கடவுள் அப்படி இல்லை, என் பிள்ளை என்னை விட தாண்டி உயரணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரிதான். அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கேட்கணும்னா கடவுளை பற்றி அறிவு நம்ம எல்லாருக்கும் வேணும். எல்லாருமே நீங்க எப்பொழுதும் கடவுள்கிட்ட வந்து பிரேயர் பண்ணும்போது கேளுங்க, ஏசப்பா உங்களை பற்றி அறிவு எனக்கு கொடுங்க, நீங்க என் கூட என்ன பேச நினைக்கிறீங்க, நான் உங்கள மூலமா உங்களுக்கு இந்த உலகத்துக்கு நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும் இந்த உலகத்துல, நீங்க என் கூட நடந்து போங்க. அது எல்லாமே நீங்க வந்து கடவுள்கிட்ட கேட்கணும். எல்லாரும் கண்டிப்பா கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரேயர்ல கண்டிப்பா வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஞானத்தை கேளுங்க. பணத்தை கேட்பீங்களோ செல்வத்தை கேட்பீங்களோ எதுவுமே கிடையாது. முதல்ல ஞானம். ஏசப்பா எனக்கு ஞானத்தை கொடுங்க. ஞானம் தான். கர்த்தர் ஞானத்தை தருகிற, அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அதேதான். வேற கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம என்னைக்கு கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிக்கோமோ அன்னைக்கு நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்க அவர் ரெடியா இருப்பார். நம்ம கர்த்தருக்கு எப்பொழுதும் பயத்தோட இருக்கணும். இப்போ நார்மலா சும்மா அந்த பயம் கிடையாது. இப்ப நம்ம ஒரு பாவம் செஞ்சா கூட நம்மளுக்கு வந்து நம்ம மனசு சொல்லும், அதான் கர்த்தர் கொடுக்கிற ஞானம். உள்தால் இதை பண்ணாத, இதுல நீ இந்த வழியில போக கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவாரு, நம்மளுக்கு காமிப்பாரு. நம்ம உடனே இது பண்ணிடணும். அடுத்து கடவுள் நம்ம சொல்லல, இது நம்மளுக்கானது கிடையாது அப்படி நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்க கூடாது. இதான் கடவுள் நம்மளுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல நம்மளுக்கு இது தெரிந்துக்கப்படுத்துறாங்கன்னா நம்ம வந்து அதை இது பண்ணிடணும். ஓகே, இத நான் இந்த அறிவு இருக்கான்னு கேட்டேதான். ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு கர்த்தரை குறித்த ஞானம் நம்மளுக்கு வேணும், இன்னொன்னு நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கணும். வேற எதுவுமே கேட்க கூடாது, ஞானம். ஓகே ப்ரோ, எல்லாருக்கும் புரிஞ்சுன்னு தெரியல, பிடிச்சிருக்கான்னு